கலைத்தன்மையோட டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டடாக இருக்கிற படங்கள்லாம் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. ஆக்டர் மம்முட்டியோட பட தயாரிப்பு நிறுவனம் அந்த மம்முட்டி கம்பெனி வந்து ஆரோ அப்படிங்கிற பேரில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க. ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடியவர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுது அப்படிங்கிறது அவங்களுக்கு சினிமா மேலே இந்த கலை மேலே இருக்கிற மிகுந்த ஈடுபாட்டை காட்டுது. அதில் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் தயாரித்து ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காங்க, மஞ்சு வாரியர். அவங்க இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடிச்சிருக்காங்க. ஷியாமா பிரசாத் அவர் தான் ஒரு முதன்மையான கதாபாத்திரத்தில் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடிச்சிருக்காரு. பிரபல இயக்குனர் ரஞ்சித் தான் ஷார்ட் ஃபிலிமை இயக்கியிருக்காரு. ஒரு ட்விஸ்ட் கொடுக்குற ஒரு சிறுகதை தான் இந்த ஷார்ட் ஃபிலிம். ஒரு 60களை கடந்த ஒரு நபர் தனியாக வசிக்கிறார். அவருக்கு ஏற்படுகிற அந்த தனிமை உணர்வு மனதளவில் அவருக்கு எந்த விதத்தில் பாதிக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப சிறப்பாக ஷார்ட் ஃபிலிம் வெளிப்படுத்தியிருக்கோம். ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு கேரக்டர் மாதிரி மஞ்சு வாரியர் செஞ்சுருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இயல்பாக அதை பண்ணியிருப்பாங்க. கடைசி அந்த ட்விஸ்ட்டு தான் அந்த ஷார்ட் ஃபிலிமோட வடிவத்தை இப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையை தூண்டுது. ஒரே வீட்டுக்குள்ளே 3 கதாபாத்திரங்கள் தான். அந்த 3 கதாபாத்திரங்களை வச்சு விஷுவலைஸ் பண்ணியிருப்பாங்க. சினிமாவில் மழையை வந்து எவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்களோ அதே மாதிரி இந்த ஷார்ட் ஃபிலிமில் அந்த மழை, அந்த தனிமை, இந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு பெரிய இயக்குனர். ஸோ அவங்கள பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. பட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் தானே, நம்ம எப்படி வேணாலும் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப பொறுப்புணர்வோட ரொம்ப அழகியலோட இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸை எப்படி எடுக்கணும், ஒரு சிறுகதையை ஷார்ட் ஃபிலிமாக மாற்றும்போது அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து உதாரணமாக இருக்கும். மம்முட்டி கம்பெனி யூடியூப் சேனலில் இருக்குது இந்த படம். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.